வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரசல் நியூஸ் செய்திகள்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு முதலாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது பாகுபலியில் கட்டப்பாவை சுருவாரில் அதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி ஷேமஸ் வந்து இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா கேசர் கூட ஒரு மேட்ச் ஆடிருப்பார். அதில் தோற்று போயிருப்பார்ல. பேக் ஸ்டேஜில் நீங்கள் இப்படி ஒரு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா ஒரு மேட்ச் அதுவும் கேசர் கிட்ட தோத்துட்டீங்களே இது மாதிரி கேட்கும்போது ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபாலா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருப்பார். இதை வச்சு பார்க்கும்போது ஷேமஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கேசர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு மேட்ச் விளாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா குந்தர் கூட மோதினார், இப்போ இவர் கூட. ஆமாம், வின்சின்னு ஒருத்தர் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டார்ல இம்பீரியன் வந்து, அவரோட நிலைமை என்னாச்சுன்னே தெரியலையே. அடுத்த செய்தி, நம்ம பால் ஹேமன் WWE ஹால் ஆஃப் ஃபேமர், பல முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாட்டாலும் தன்னுடைய மார்பிளை ஏங்கினவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வரப்போகிற திங்கக்கிழமை எனக்கு கல்யாணம்ப்பா, மறக்காமல் வந்துக்கோங்க. கல்யாணம் ஆனாலும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தினம் தினம் போடுவேன். இதற்காக ரெஸ்லிங்காக. யாரு? அடா மாமா, எப்படி இருக்கீங்க? இதான் நம்ம மாமா. இவர் ஒரு புது கேரக்டரா நம்ம சேனலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படிலாம் இல்லை, காசு முக்கியம் தான். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல. சரி மக்களே, அது அப்படி தான், அதை விட்டு தருங்க, காதில் கேட்காதீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பால் ஹேமனுடைய ரிட்டையர்மெண்ட் தான். ஆக்சுவலி பால் ஹேமனை பொறுத்த வரைக்கும் WWE ஹால் ஆஃப் ஃபேமர், பல முறை நான் சொன்ன மாதிரி தான் டைட்டிலே வின் பண்ணாட்டாலும் ப்ராக் லெஸ்னர் கிட்ட இருந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், டாக் டீம் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு எல்லாத்தையும் மார்பில் ஏந்தினவர் தான் பால் ஹேமன். அப்படிப்பட்ட பால் ஹேமன் கிட்ட கேட்டுக்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகிட்டீங்க. WWEல பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட்டு ஒரு ரெஸ்லரில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் உங்ககிட்ட அட்வொகேட் பண்ணுவாங்க தான். இப்போ ப்ராக் லெஸ்னராக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட அட்வொகேட்டாக இருந்தால் பெரியதாக இருக்கிறாங்க. ஸோ இதை நினைக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, என்னுடைய கெரியருக்கு நான் எண்டிங் டைமுக்கு வந்துட்டேன். நான் வந்து என் பையன் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சுட்டான். அவனும் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அவனோட ட்ரீம்ஸுக்கு உதவுறதுக்கு நான் கண்டிப்பாக முன்னாடி நான் நிற்கணும். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் வந்து நான் ஒரு பிரேக் எடுக்க போகிறேன். 2012-2013 டைமில் ப்ராக் லெஸ்னர் பார்ட் டைம் ஜாப் ரெஸ்லர் இருக்கும்போது என்னுடைய அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது ப்ராக் லெஸ்னர் வர டைமில் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 ராஷோவுக்கு தான் வருவேன், மற்றபடி எதுவுமே வரமாட்டேன். பட் ஆனால் இப்போ வீக்லி ராஸ் மேட்டனுக்கு வரேன். காரணம், நான் ஒரு பேசிக்கான ஒரு ரப்பர் ஆகிட்டேன். பட் ஆனால் அந்த டைமில் கிடைக்கிற மாதிரியான ஃப்ரீடம் இப்போ எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஷோ அட்டன் பண்ணுறேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்ட் டைமராக இருந்தால் நான் ஃபுல் டைமாக தான் இருக்கிறேன். அந்த டைமில் நான் பார்ட் டைமாக இருந்தால் இப்போ ஃபுல் டைமாக இருக்கேன். இது என் பையனுடைய கெரியருக்கு ஒரு இடங்களாக இருக்கும். ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸுக்கு அப்புறமா நான் எந்த ஒரு ரெஸ்லருக்கும் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸோட யாராக முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸோட யாராவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூடயே பால் ஹேமன் இருப்பார்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னும் ஒரு சில தினங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் ஒன்றிணைந்து இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் பால் ஹேமன் தான் பையனுடைய கெரியரை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த WWE விட்டுட்டு எப்போது வருவார். எப்போது வந்து தலையை காணிச்சிட்டு ஏதாவது ஹால் ஆஃப் ஃபேம் ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, சும்மா ஆளை வந்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார். அதுக்கப்புறமா டோட்டலி ஒதுங்கிடுவார். பரவாயில்லப்பா, பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லராக இல்லாட்டாலும் WWEல இத்தனை நாள் ஈடு கட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போது எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க, அத்தனை பேரும் பால் ஹேமன் மாதிரி இல்லைல்ல. நம்மளே சொல்லுவோம், ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன், ப்ராக் லெஸ்னர் பால் ஹேமன், எல்லாமே ஒரு லெஜெண்டரி ஐக்கான். இவர் யாரு கூட செட் ஆனாலும் சிங் ஆனாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டி போயிடுது. அது எல்லாருக்குமே கிடைக்காது இல்லை, ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அது பால் ஹேமனுக்கு கிடச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் பால் ஹேமன், ரோமன் ரெயின்ஸ் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்பா. அந்த கெட்டி பிடிக்கிறது, ஒரு கையெடுத்து கும்பிடுறது, அந்த காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்கும். ப்ராக் லெஸ்னர்கிட்ட ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக சொல்கிறது, இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மீண்டும் கிடைத்தால் நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட காம்பினேஷன் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். ப்ராக் லெஸ்னர், பால் ஹேமன் அந்த காம்பினேஷன், ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் காம்பினேஷன், இந்த ரெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, WWE பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட்டுக்கு அப்புறமா
மணி இந்த பேங்க் சம்மர்ஸ்லாம், மணி இந்த பேங்க் அடுத்து தான் சம்மர்ஸ்லாம் நடக்க போகுது. இதை பற்றினா ஒரு சில நியூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்குது. அதாவது WWE பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டர் வந்து WWE ஹெவி சாம்பியன்ஷிப் போகும்போது போகிறாரு. மணி இந்த பேங்க் ஃப்ரீ கேஸ் சம்மர் ஸ்லாமில் குந்தர் மேட்ச் யார் ஹெவி சாம்பியனாக இருக்கிறவங்க அவங்க இது கண்டினியூ நடக்க போகுது. இதில் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ட்ரூ மாக்கின்டர் வந்து டேமியன் பீஸ் கூட மோத போகிறாரு. டேமியன் பீஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரசல் மேனியாவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி தான் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டரை தோக்கடிச்சிருப்பாரு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா CM Punk பயப்புள்ள, அது முக்கியமான ஆள். ஸோ அதனால் டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார். இப்போ இந்த ஃபியூடை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ட்ரூ மாக்கின்டர் ஹோம் டவுனில் அவருக்கு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இதில் ஒரு சில நியூஸ் ரூமர் கிடச்சிருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ்க்கும் ட்ரூ மாக்கின்டருக்கும் நடக்கிற இந்த வாரில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டர் வந்து டேமியன் பீஸை ஒருவேளை பீட் செய்தால் இப்படிப்பட்ட ஸ்டோரியில் நடக்கலாம். ட்ரூ மாக்கின்டர் வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவார். ஆகுனதுக்கப்புறமா நம்ம நினைப்போம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா குந்தர் கூட தான் மேட்ச் விளையாடுறாங்க. பட் அது டோட்டலி சேஞ்ச் ஆகுமா? வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான ட்ரூ மாக்கின்டர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஷோவில் CM Punk கூட தான் வம்புழுப்பாரான், குந்தர் கூட எடுக்க மாட்டார். சார் மணி இந்த பேங்க் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம CM Punk வந்து மீண்டும் ரெக்கவரி ஆயிடுவார். ஏன்னா CM Punkோட ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் இப்போவே ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டார், ரெஸ்லிங் பண்ண ரெடியாக இருக்கார். மணி இந்த பேங்க் ஃப்ரீ கேஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா CM Punk இருப்பார். CM Punk இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மணி இந்த பேங்கை 2024 பார்த்தீங்கன்னா வெல்லுவார். ஆல்ரெடி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்போ வந்து CM Punk தான் வெல்வார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருந்து ரசல் மினியாவில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து செத் ரோலன்ஸ் கூட மோத போகிறாருன்னு. ஸோ இப்போ அதுக்கான ரீச் சான்ஸ் பார்த்தீங்கன்னா CM Punk கொடுப்பாங்க. CM Punk வந்து மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டு. CM Punk மணி இந்த பேங்க் வின் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வேர்ல்டு சாம்பியனான ட்ரூ மாக்கின்டர் கிட்ட நான் எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணோடா, உனக்கு ஏமா நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி போவார். குந்தருக்கும் ட்ரூ மாக்கின்டருக்கும் ஒரு ஸ்டோரி லைன் இருக்குன்னு சொன்னோம்ல, இதுவும் ரீசைக்கிள் ஆகும். குந்தருக்கும் ட்ரூ மாக்கின்டருக்குமான ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வரைக்கும் நீடிக்கும். சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இப்போ குந்தர் இதில் சம்மந்தமே இல்லாதவர், ஸ்டோரி லைன் பேஸ் படி சம்மந்தமே இல்லாதவர். பட் ஆனால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணுங்கிறதுக்காக கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணதுனால அவர் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் மோதுறாரு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா CM Punk வந்து தன்னுடைய மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா கேஷின் பண்ணுவார். மீண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டர் இருக்கிற வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிடுவார். அப்போ CM Punk எவ்வளோ கடுப்பாக இருக்கும், ஏன்டா ரசல் மினியாலையும் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கினேன், இப்போவும் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி பிடுங்கினேன், மணி இந்த பேங்கை நொட்டியாடா சும்மா மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி என்கிட்ட இருக்கிற ரேட்டில் பிடிங்கிட்டே இருக்கீங்க. அப்போது இந்த ஃபியூட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். பட் ஆனால் WWE நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ட்ரூ மாக்கின்டர் CM Punkக்குள்ளே இந்த ஸ்டோரியை கொண்டு போகல. ஆரம்பத்தில் கொண்டு போனது CM Punkக்கும் செத் ரோலன்ஸ்க்கும் தான். ஸோ இந்த மாதிரி டைமில் மீண்டும் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து ரெஸ்லிங் கெரியருக்கு ரிட்டர்ன் ஆவார். ரிட்டர்ன் ஆகி வேர்ல்டு சாம்பியனாக CM Punk இருக்காரோ ட்ரூ மாக்கின்டர் இருக்காரோ, அப்போ அவர் மீண்டும் ஃபியூட் போவார். ஏன்னா அவருடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் தானே இன்னொரு ரெஸ்லர்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ அவர் ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக மோதும் போது மீண்டும் டைட்டில்கள் மாறலாம். CM Punk இருந்து செத்து போகலாம், செத்து ட்ரூ போகலாம். இப்படி மாறி கொலாப்ஸ் ஆகி அடுத்த வருடம் ரசல் மினியாவில் பார்த்தீங்கன்னா CM Punk வெர்சஸ் செத் ரோலன்ஸ் வெர்சஸ் ட்ரூ மாக்கின்டருக்குள்ள வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சம்மர் ஸ்லாம்லேயே நடக்கலாம். இந்த வருஷம் ரசல் மினியாவில் CM Punkக்கும் செத் ரோலன்ஸ்க்கும் நடக்கும். அடுத்தது ட்ரூ மாக்கின்டர் ஆடாகி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டது. பட் ஆனால் எதிர்பாராத விதமாக செத் ரோலன்ஸ்க்கும் இன்ஜுரி ஆகிட்டு ட்ரூ மாக்கின்டருக்கு இன்ஜுரி ஆகி இப்போ ஓரளவுக்கு சரியாயிட்டாரு. CM Punk இன்ஜுரி ஆகிட்டு. ஸோ டோட்டலி இன்ஜுரி காய்ஸாக எல்லாருமே ஆகிட்டாங்க. இந்த வேர்ல்டு டைட்டிலுக்காக யார் முதனாலும் இன்ஜுரி ஆயிடுவாங்க போல இருக்குது. அதனால் இந்த ஸ்டோரி லைன் ஃப்ளாப் ஆகிட்டு. ஆனால் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் ரீஃபில் பண்ணி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக செத் ரோலன்ஸ் வெர்சஸ் CM Punk வெர்சஸ் ட்ரூ மாக்கின்டருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் இருக்குது. இது ஒன்லி ரூமர் தான். என்னடா அது மூச்சு விடாமல் சொல்கிறத பார்த்தா WWE கிரியேட்டிவ் டீமில் எழுதி விட்ட மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடச்ச நியூஸை சொல்கிறேன். இது 100% நடக்கும்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு கிடச்ச நியூஸை சொல்கிறேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நான் கேட்கும்போது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சொல்லும்போது எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான். மேபி நடந்தாலும் நடக்கலாம். இந்த வருஷம் ரசல்மினியாவில் கூட பாருங்கள், நம்ம சொன்னது தான் 100% நடந்தது. மேபி இது கூட நடந்தாலும் நடக்கலாம்ல. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு குந்தர் வேர்ல்டு சாம்பியன் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் வேர்ல்டு சாம்பியன் ஆகி நெக்ஸ்ட் இயர் கூட ஃபீட் போவார். இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக தான் அடுத்தடுத்து ஃபீட் கரெக்டாக இருக்குது. நான் அதை வச்சு சொல்கிறேன். ஓகே நண்பா, இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் கல்யாணத்துக்கு வந்துக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே பிரியாணி இருக்குது. பிரியாணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க, வாழ்த்துங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அவரும் உங்கள்கிட்ட பாய் சொல்லணுமா?
சர்ப்ரைஸ் பண்ணுங்கோ, சர்ப்ரைஸ் பண்ணுங்கோ, அடிங்கோ அடிங்கோ, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கோ. மட்டாமாமே.